الحمد لله نحمده ونستعينه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له أما بعد قال الله تعالى في محكم تنزيل فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وبشر الصابرين الذين إذا أصابتهم مصيبة قالوا إنا لله وإنا إليه راجعون وقال تعالى أيضا واستعينوا بالصبر والصلاة وإنها لكبيرة إلا على الخاشعين صدق الله مولانا العظيم العليم فقد ورد عن سيد البشر أنه قال إذا أحب قوما ابتلاهم فمن رضي فله رضا ومن سخط فله السخط وقال نبينا صلى الله عليه وسلم إنما الصبر عند صدمة الأولى أو كما قال صلى الله عليه وسلم புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் சலாமும் எம்பெருமானார் ரசூலே அக்ரம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபு தாபிஈன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், சுஹதாக்கள், குறிப்பாக இங்கே வீற்றிருக்கக்கூடிய நம்மவர்கள், இங்கே வருகை தரவிருக்கக்கூடியவர்கள், நம் அத்துணை பேர்களுக்கும், நம் அத்துணை பேர்களுடைய குடும்பத்தார்கள், சந்ததியினர்கள், சகோதரர்கள் அத்துணை பேர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றா கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று துஆ செய்தவனாக இஸ்லாத்தின் காணிக்கையான் சலாத்தினை சமர்ப்பித்தவனாக எனது உரையை ஆரம்பிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்திலே மனிதன் வாழுகிற பொழுது உதாரணமாக ஒரு நாளை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அந்த நாளிலே இரவு பகல் மாறி மாறி வருகிறது. அந்த மாறுதலுக்கு தக்கவாறு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்கிறான். இரவை ஓய்வுக்காகவும் பகலை தன் வாழ்க்கை தேவைகளை ஈட்டுவதற்காகவும் மனிதன் அதை பயன்படுத்திக் கொள்கிறான். அதே போன்று மனிதன் இந்த உலகத்திலே வாழுகிற சமயத்திலே மனிதனுக்கு சில காலங்கள் செல்வம் செழித்து வாழ முடியும், சில நேரம் ஏழ்மை அவனிடத்திலே எட்டி பார்க்கவும் செய்யும். அதே போன்றுதான் மனிதன் உலகத்திலே வாழுகிற பொழுது அவனுக்கு இன்பமும் துன்பமும் மாறி வருகிறது, சந்தோஷம் துக்கம் மாறி வருகிறது, மகிழ்ச்சியும் கவலையும் மாறி மாறி வருகிறது. இது போன்ற நிலைகளில் மனிதன் எவ்வாறு அதை கையாளுகிறார் என்பதை பார்ப்பதற்காக வேண்டிய அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு இந்த நிலைகளை மாறுதலாக அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி இருக்கிறார். ஒருவனுக்கு அல்லாஹ் செல்வத்தை செழிப்பாக கொடுத்திருக்கிறான், அதை வைத்து அவன் ஆணவம் கொள்கிறான், அதை வைத்து அவன் பெருமை அளிக்கிறான் என்றும், ஒருவனுக்கு அல்லாஹ் ஏழ்மையை கொடுத்திருக்கிறான், அந்த நேரத்திலே அவன் அல்லாஹ்வை பொருந்திக் கொள்கிறானா, அவன் அல்லாஹ்வை கோபப்படுகிறானா, அல்லாஹ்வை தகாத வார்த்தைகளால் ஏசுகிறானா என்கிற சூழலை அல்லாஹ் மனிதனிடத்திலே பார்க்கிறான். இதை அல்லாஹ் மனிதனுக்கு ஒரு சோதனையாகவே ஆக்கியிருக்கிறார். சோதனை என்பது உலகத்திலே தோன்றிய சையதுனா ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் முதற்கொண்டு இன்று வரையிலேயும் அல்லது கியாமத் வரையிலேயும் கடைசி மனிதன் வரையிலேயும் வரக்கூடிய அத்துணை மக்களுக்கும் ஒருவன் நான் பிறந்தது முதல் ஆரோக்கியமாக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிவிடவும் முடியாது. அதே போன்று இன்னொருவர் நான் பிறந்தது முதல் இன்றைக்கு வரைக்கும் சஞ்சலத்திலேயும் சங்கடத்திலேயும் ஓண்டு கொண்டிருக்கிறேன் என்றும் சொல்லிவிட முடியாது. ஏனென்று சொன்னால் அல்லாஹ் இந்த நிலைகளை மாறி மாறி மனிதனுக்கு தருகிறான். மனிதனுக்கு சந்தோஷமும் வரும்,
இதை அல்லாஹ் எதற்காக மனிதனுக்கு கொடுக்கிறான் என்பதை மனிதன் விளங்கிக் கொண்டு அதை கையாள வேண்டும். அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு சோதனையை கொடுக்கிறான் என்று சொன்னால் அந்த சோதனைகளை மனிதன் அல்லாஹ்வை எவ்வாறு அவன் கையாளுகிறான், அல்லாஹ்வை அவன் திட்டுகிறானா அல்லது புகழுகிறானா, அந்த சோதனையை அவன் மனதார ஏற்றுக்கொள்கிறானா, அந்த சோதனையை தனக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்த சோதனையாக அவன் ஏற்றுக்கொண்டு அதை கொண்டு அல்லாஹ்விடத்திலே அவன் நலவை நாடுகிறானா என்கிற ஒரு பரீட்சை அல்லாஹ் அங்கே நடத்துகிறான். சோதனைகள் என்பது அவ்வப்போது வந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் அதை கையாளுகின்ற முறைதான் நம்முடைய சமூகத்திலே இன்றைக்கு பெருமளவிலே ஒரு பேசும் பொருளாக இருக்கிறது. பொதுவாக சோதனை என்று சொன்னால் அந்த சோதனை ஒரு மனிதனுக்கு வருகிறது என்று சொன்னால் அந்த சோதனையுடைய நேரத்திலே மனிதர்களிடத்திலே பொறுமை அவசியம். பொறுமை மனிதர்களிடத்திலே மனிதர் உலகத்திலே வாழுகிற பொழுதவர்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், இந்த உலகத்திலே சந்தோஷத்தோடு நிம்மதியாக வாழ வேண்டும் என்றுதான் மனிதர்கள் ஆசைப்படுகிறார்கள். ஆனால் அந்த மகிழ்ச்சி எங்கே கிடைக்கிறது என்பதை அந்த இடத்தை மனிதர்கள் தவறவிட்டு விடுகிறார்கள். மனிதர்களுக்கு அல்லாஹ் சோதனையை கொடுக்கிறான், இன்பம் துன்பத்தை கொடுக்கிறான் என்று சொன்னால் அதில் மனிதன் பொறுமை காக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அஸ்ஸப்ரு மிஃப்தாஹுல் ஃபரஜ், பொறுமை என்பது சந்தோஷத்தின் திறவுகோல் என்று சொல்லுவார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பொறுமையாக ஒரு மனிதர் இருந்தார் சொன்னால் அதன் மூலமாக அவர் நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அதனால்தான் பழமொழியிலே சொல்லுவார்கள், பொறுமை என்பது மிகவும் கசப்பானதாக இருக்கலாம், ஆனால் அது தரக்கூடிய கனிகளோ மிகவும் இனிப்பானது, இனிமையானதாக இருக்கும் என்று சொல்லுவார்கள். பொறுத்தால் பூமியாழ்வார் என்று கூட சொல்லுவார்கள். பொறுமை என்பது ஒரு மனிதனிடத்திலே அவருடைய வாழ்க்கையிலே மிகவும் அடிப்படையாக அவர் கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. பொறுமை என்று சொன்னால் முதலிலே நமக்கு சிந்தையிலே வருகிறது ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான். பொறுமைக்கு பெயர் போன பொறுமையின் சிகரம் என்று வரலாற்று பெருமைக்கு சொந்தக்காரர், வரலாற்றிலே பொறுமைக்கு சொந்தக்காரர் ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பெருங்கொண்ட ஆட்சியிலே இருக்கிறார்கள், அதிகாரத்தில் இருக்கிறார்கள். இப்படியும் அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு நேரத்தை கொடுக்கிறார். ஹஜ்ரத் அய்யூபுக்கு பிறக்கிற 14 பிள்ளைகள் மரணம் அடைகிறார்கள். ஒன்றன் பின் ஒன்றாக 14 பிள்ளைகள் மரணம் அடைகிறார்கள். அந்த 16 பிள்ளைகளும் தன்னுடைய கரத்தாலே அடக்கம் செய்கிறார்கள். இன்னைக்கு பொதுவாக ஒரு வீட்டில் ஒரு மரணம் ஏற்படுதுன்னு சொன்னா, ஒரு மரணம் ஏற்பட்டு அடுத்து மிக தூரம் இல்லாமல் இன்னொரு மரணம் ஏற்பட்டுச்சுனால அந்த குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நாம் பார்க்க முடியும். ஆனால் ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏறத்தாழ 14 குழந்தைகள் அவருடைய கண் முன்னே மரணம் அடைகிறார்கள், ஒன்றற்கு ஒன்றாக. அது மட்டுமா, அவருடைய சொத்து செல்வங்கள், அதிகாரங்கள் அத்தனையும் பறிபோகிறது. இவை அத்தனையும் சென்று விட்டால் பிச்சை எடுத்து பிழைப்பதற்காவது உடல் வேண்டும் அல்லவா? ஆனால் அல்லாஹ் அதற்கும் நோயை கொடுக்கிறான். ஏறத்தாழ 18 வருடங்கள் ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் படுக்கையிலே கிடக்கிறார்கள். 18 வருடங்கள் படுக்கையிலே ஹஜ்ரத் அய்யூப். ஆனாலும் அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அல்லாஹ்வை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்திலே அய்யூப் துஆ செய்கிறார், யா அல்லாஹ், என்னுடைய அத்துணை உடல்களும் இன்றைக்கு நோய்வாய்ப்பட்டிருக்கிறது, என் உடலிலே புழுப்பூச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் என்னுடைய இதயத்தையும் என்னுடைய நாவையும் மாத்திரம் நீ அந்த நோய்க்கு நீ உட்படாதவாறு நீ அதை காப்பாற்றி விடுவாயாக என்று அவர்கள் துஆ செய்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? அவருடைய நாவும் இதயமும் அந்த நோயிலே பிடிக்கப்பட்டு விட்டால் அதை கொண்டு அவர்கள் அல்லாஹ்வை துதிக்க முடியாது, அல்லாஹ்வை புகழ முடியாது, அல்லாஹ்வை திக்ர் செய்ய முடியாது என்ற காரணத்தினால் ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவ்வாறு துஆ செய்கிறார்கள். இவ்வளவு பெரிய சஞ்சலத்திற்கு ஆளாக்கப்பட்ட ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பொறுமையோடு இருந்ததன் காரணத்தால் தான் இன்றைக்கும் பொறுமை என்று சொன்னால் மக்களுடைய சிந்தையிலே முதலில் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஞாபகத்திற்கு வருகிறார்கள். பெருமானாருடைய காலத்திலே சஹாபாக்களாக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும், அவர்கள் மிகப்பெரிய சோதனையிலே அவர்கள் ஆட்படுகிற பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அய்யூபை உதாரணம் காட்டுவார்கள், அய்யூபை முன்மாதிரியாக காட்டுவதற்கு ஆறுதல் சொல்லுவார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போன்றுதான் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நாம் எடுத்துக் கொள்ள முடியும். சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இன்றைக்கு வரைக்கும் உலகம் படைக்கப்பட்டது முதல் அன்றைக்கு வரைக்கும் உலகத்திலே அப்படி ஒரு நெருப்பு குண்டம் மூடப்பட்டதே கிடையாது. அப்படி ஒரு நெருப்பு குண்டம் உருவாக்கப்படுகிறது.
சாதாரணமாக ஒரு அடுப்பிலே இருக்கிற நெருப்பு கிடையாது. ஆழமாக ஒரு கிணறு தோன்றப்படுகிறது. அந்த கிணறுக்குள்ளாக இருந்தால் 40 தினங்கள் எரிந்து கொண்டிருக்கிற ஒரு கொழுந்து விட்டிருக்கிற அந்த நெருப்புக்குள்ளே இன்றைக்கு இப்ராஹிமை தூக்கி எறியக்கூடிய அந்த நாளும் சம்பவிக்கிறது. மக்கள் எல்லாம் பரவேசப்படுகிறார்கள். ஆனால் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அங்கே மிகவும் சஞ்சலமின்றி அவர்கள் சாதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். வான் பறவைகள் இப்ராஹிமிற்கு துஆ செய்கிறது. இப்ராஹிமை பார்த்து சஞ்சலப்படுகிறது. வானவர்கள் இப்ராஹிமிடத்திலே உதவி வேண்டும் என்று கேட்கிறார்கள். இப்ராஹிம் சொல்லிட்டார், அதெல்லாம் வேண்டாம், என்னை படைச்ச அல்லாஹ்வுக்கு என்னை பாதுகாக்க தெரியல, என்னை படைச்ச ரப்புக்கு என்னை பாதுகாக்க தெரியும் அப்படின்ட்டு இப்ராஹிம் சாதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறார். இப்ராஹிமை தூக்கி எறிகிற அந்த நாளும் வருகிறது. இப்ராஹிமை அந்த தூரி மாதிரி ஒரு இதை செஞ்சு இப்ராஹிமை தூக்கி வீசினாங்க. தூரத்தில் இருந்து உள்ள போய் விடுகிறார். அவர் பார்த்த அந்த பொறுமை என்ன ஆனது? அல்லாஹ் அந்த நெருப்புக்கு கட்டளையிடுகிறான். குல்னா, நாம் அந்த நெருப்புக்கு சொன்னோம், யானாரு கூனி பரதன் வசலாமன் அலா இப்ராஹிம், இப்ராஹிமுக்கு நீ இதமான குளிராக அங்கே ஆகிவிடு என்று அல்லாஹ் நெருப்புக்கு கட்டளையிடுகிறான். நெருப்பு இருந்து கொண்டிருக்கிறது. உள்ளே இப்ராஹிம் இருந்து கொண்டிருக்கிறார். ஏறத்தாழ 40 தினங்கள் நெருப்புக்குள்ளே இப்ராஹிம் இருக்கிறார். ஆனால் 40 தினங்கள் கழித்து இப்ராஹிம் வெளியேறுகிறார். இப்ராஹிம் கையில கட்டியிருந்த அந்த கயிறு மட்டும்தான் இருந்துச்சு. இப்ராஹிம் என்ற சுகமா இருந்துட்டு வராரு நெருப்புக்குள்ள. இதற்கான பலன் அவர்களுக்கு எங்கிருந்து கிடைத்தது? அவர்கள் காத்த அந்த பொறுமை. அல்லாஹ் பொறுமைக்கு இவ்வளவு பெரிய கூலியை எதற்கு இப்ராஹிமிற்கு வழங்கினான். அதே போன்றுதான் புலிக்கு பிறந்தது பூனையாகாது இல்லையா? அதற்கு இப்ராஹிமுடைய மகன் அல்லாஹ் அறுக்க சொல்லுகிறான். அறுக்க முனைப்படுகிறார்கள். மகனை அழைத்து விட்டு சென்று விட்டார்கள். வனாந்தரம் காட்டிலே யாரும் கிடையாது. அதற்கு இப்ராஹிமும் அவருடைய மைந்தரும் இருக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தகப்பனாருடைய கரத்திலே கத்தி இருக்கிறது, கயிறு இருக்கிறது. இப்ராஹிம் பிள்ளையை அறுக்க முனைகிறார் என்பதை பிள்ளைக்கும் தெரிந்துவிட்டது. இப்பொழுது அதற்கு இப்ராஹிம் பிள்ளையுடைய கையை கட்டுவதற்காக முனைகிறார். பிள்ளை சொன்னாரு, ஃபதஜிதுனி இன்ஷா அல்லாஹு சாபிரா, தந்தையை கெட்டலாம் நீங்க வேண்டாம், நான் பொறுமையாக இருப்பதை நீங்க பார்க்க போறேன். நான் பொறுமையாக இருப்பேன். தாராளமாக அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுக்கு என்ன கட்டளை சொல்லி இருக்கிறானோ அதை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று அந்த பிள்ளை சொல்லுகிறார். இப்படிப்பட்ட ஒரு பொறுமை மிக்க வாழ்க்கையை வாழ்ந்து சென்றவர்கள் தான் இன்றைக்கு வரலாற்றிலே மிகப்பெரிய இடம் பிடித்திருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலேயும் நாம் பல விஷயங்களை குர்ஆனிலேயும் ஹதீஸிலேயும் நாம் பொறுமைக்கான சான்றை அள்ளி இறைக்க முடியும். அவ்வளவு குர்ஆனிலேயும் ஹதீஸிலேயும் கொட்டி கிடக்கின்றது பொறுமைக்கான சம்பவங்களும் சரித்திரங்களும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈருலக தலைவர். அவர்கள் 1.25 லட்சத்தி சஹாபாக்களுக்கு தலைவர். இன்றைக்கும் கியாமத் நாள் முடிகிற வரை வரக்கூடிய அத்தனை மக்களுக்கும் தலைவர் என்றுதான் நமக்கு தெரியும். ஆனால் நாயகத்துடைய வாழ்க்கையிலே மிக பெரும் சோதனைகள் அவர்கள் சந்தித்திருக்கிறார். நாயகத்தினுடைய வீட்டிலே சோதனை, வெளியே சோதனை, நாயகத்தினுடைய வியாபாரம், நாயகத்தினுடைய வட்டாரங்கள், அத்தனை நாயகத்திற்கு மிக பெரும் சோதனைகள். உள்நாட்டை விட்டு துரத்தி அடிக்கப்படுகிறார்கள், பக்கத்து ஊருக்கு போகிறார்கள், அங்கேயும் அடிவிடுகிறது. மிகப்பெரிய சோதனையை வென்று சாதனையாக்கி காட்டினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போன்றுதான் சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலும் இருந்தது. அபூ சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவருடைய மனைவிதான் உம்மு சலமா. அபூ சலமா மௌத்தாகிறார். ஹஜ்ரத் உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பெண்மணி கணவரை இழந்து இத்தாவிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆறுதல் சொல்லுவதற்கு மக்கள் வருகிறார்கள். ஒன்றை பின் ஒன்றாக மக்கள் ஆறுதல் சொல்லிவிட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். இப்படி வந்த ஒருவர் சொல்லுகிறார், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டேன், ஒரு ஹதீஸை கேட்டு இருக்கிறேன். ஒருவருக்கு ஒரு சோதனை ஏற்பட்டது என்று சொன்னால் அவர் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யட்டும், அல்லாஹும்ம அஜுர்னி ஃபீ முஸீபத்தி வ அஸ்லிஹ்னி கைரன் மின்ஹா, யா அல்லாஹ் இந்த முஸீபத்தை கொண்டு எனக்கு நீ கூலி கொடுப்பாயாக, மேலும் இதைவிட சிறந்ததை எனக்கு நீ வழங்குவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய சொல்லி இருக்கிறார்கள் என்று ஒருவர் உம்மு சலமாவிடத்திலே கூறுகிறார். அப்பொழுது உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அமைதியாக இருந்து விடுகிறார்கள். பின்னாடிலே உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு இத்தாவு முடிகிறது. இத்தாவு முடிந்து பல தினங்களுக்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வருகிறது, உம்மு சலமாவை நீங்கள் திருமணம் செய்ய வேண்டும். ஏற்கனவே பிள்ளைகளுக்கு தாய்,
கணவன்மார்களோடு வாழ்க்கை வாழ்ந்து முடித்தவர்கள், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உத்தரவு வருகிறது, உம்மு சலமாவை நீங்கள் திருமணம் செய்யுங்கள். உம்மு சலமா நாயகத்தினுடைய மனைவியாக ஆனதற்கு பின்னால் இந்த ஹதீஸை நமக்கு அறிவிக்கிறார்கள். அன்றைக்கு நான் இஸ்லாமிலே இருந்தபோது ஒரு நபரிடத்திலே ஒரு செய்தியை சொன்னார். அல்லாஹ்விடத்திலே நீங்கள் துஆ செய்யுங்கள், அல்லாஹும்ம அஜுர்னி ஃபீ முஸீபத்தி வ அக்லிஃப்னி கைரன் மின்ஹா. யா அல்லாஹ், இந்த முஸீபத்தை கொண்டு எனக்கு நலவை தருவாயாக, நன்மையை தருவாயாக, மேலும் இதைவிட சிறந்ததை எனக்கு தருவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள் என்று ஒரு மனிதர் சொன்னார். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்கிறதுக்காக நான் அவருடைய எதுவுமே பேசல, அமைதியா இருந்துட்டேன். ஆனா என்னோட உள் மனசுல தோணுச்சு, என்னுடைய கணவர் அபூ சலமாவோட சிறந்த மனிதர் யார் இருக்க முடியும்? இதை விட சிறந்த மனிதர் அல்லாஹ் எனக்கு யாரை கொடுத்து விட முடியும் இந்த உலகத்திலே என்று தோன்றியது. என்றாலும் நாயகம் சொன்னார்கள் என்பதை ஒரே வார்த்தைக்காக நான் அமைதியாக இருந்து அந்த துஆவை ஓதினேன். இன்றைக்கு அதனுடைய பலனை அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான். அபூ சலமாவை விட மிகத்தில் மிகச்சிறந்தவர், உலகத்திலே மிகச்சிறந்தவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்னுடைய கணவனாக ஆக்கியிருக்கிறார் என்று சொன்னார். மார்க்கம் பொறுமையாக இருந்தோடு என்று மட்டும் சொல்லித் தரவில்லை. சோதனைகள் வருகிற பொழுது அல்லாஹ்விடத்திலே நாம் எவ்வாறியான துஆக்களை செய்ய வேண்டும் என்பதையும் மார்க்கம் சொல்லித் தரவில்லை. இதே போன்று ஏறத்தாழ பல சம்பவங்கள், பல நூறு பல ஆயிரம் சம்பவங்களை நாம் ஹதீஸ்களிலேயும் குர்ஆனிலேயும் எடுத்து நாம் முன்மாதிரியாக காட்டிவிட முடியும். அவ்வளவு சம்பவங்கள் நடந்திருக்கிறது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே. குர்ஆனுடைய வழிநடுக நாம் பார்க்க முடியும். குர்ஆனிலே சுவனவாசிகளை பற்றி கூறுகிற வசனங்கள், பெரும்பான்மையான வசனங்கள் அவர்கள் காத்த பொறுமையை பேசத் தவறவில்லை. ஏறத்தாழ குர்ஆனிலே பொறுமையை பற்றி 70க்கும் மேற்பட்ட இடங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுவான், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாம். அல்லாஹ்விடத்திலே பொறுமை கொண்டும் தொழுகை கொண்டும் நீங்கள் உதவி தேடுங்கள், உங்களுடைய பிரச்சனைக்கு உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவான். அதே மாதிரி அல்லாஹ் இன்னொரு சொல்லுவான், வபஷிரி ஸாபிரீன், பொறுமையாளர்களுக்கு நற்செய்தி உண்டாகட்டும், அவர்களுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும் என்று சொல்லுவான். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று தெரியுமா? அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா, அவர்களுக்கு ஒரு சோதனை, ஒரு முஸீபத் அவர்களை சம்பவிக்கும் என்று சொன்னால், இதா அஸாபத்துஹும் முஸீபா கால், அவர்கள் சொல்லுவார்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாம் அல்லாஹ்விற்குரியவர்கள், அல்லாஹ்விடத்திலே மீண்டு செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று அவர்கள் சொல்லுவார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும் என்று பேசிக் கொண்டு வந்திருக்கிற ரப்பு இதோடு நிறுத்திவிடவில்லை. அடுத்து சொல்லுவான், உலாயிக ஹுமுல் முஹ்ததூன், அவர்கள்தான் நேர்வழி அடைந்தவர்கள், ஹிதாயத்தை பெற்றவர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுவான். இது போன்று பல இடங்களிலே நாம் பொறுமைக்கான பலனை குர்ஆனிலே நாம் பார்க்க முடியும். சுவனவாசிகள் எல்லாம் சொர்க்கத்துக்குள்ள போகிற பொழுது அல்லாஹ் சுவனவாசிகளை பார்த்து பேசுவான் என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இன்னி ஜஸைத்துமுல் யௌம பிமா ஸபர்தும், இவர்களுக்கு நான் இன்னைக்கு சொர்க்கத்தை கொடுக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? பிமா ஸபர்தும், இவர்கள் உலகத்திலே காத்த பொறுமை, இவர்களுடைய பொறுமைக்கு பகரமாக இன்றைக்கு நான் இவர்களுக்கு சுவனத்தை வழங்குகிறேன் என்று அல்லாஹ் பொறுமையாளர்களிடத்திலே பார்த்து அல்லாஹ் அவர்கள் சுவனத்திலே செல்லுகிற சமயத்திலே பேசுவார் என்று குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. இதே போன்று குர்ஆனுடைய வழிநெடுகளையும் நாம் பார்க்க முடியும். சுவனவாதிகளை பற்றி பேசுகின்ற வசனங்கள் அத்தனையும் அவர்களை உலகத்திலேயும் மறுவாழ்விலேயும் அவர்கள் காத்த பொறுமையை பேச தவறவில்லை என்பதுதான் நிதர்சனம். அதே போன்றுதான் பெருமானாருடைய ஹதீஸிலேயும் நாம் பார்க்க முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை நடந்து வந்துட்டு இருந்தாங்க. ஒரு இடத்திலே ஒரு மன்னரை இருக்கிறது, ஒரு கபர். அந்த கபருக்கு அருகாமையிலே ஒரு பெண்மணி அலங்கோலமாக, தலைவிரி கோலமாக, ஆடை அலங்கோலமாக உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறார். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனுடைய பெண்மணிக்கு பின்னாலே சென்று கொண்டு, பொறுமையாக இருமா, அல்லாஹ் உனக்கு சிறந்த கூலியை கொடுப்பான் என்று சொல்லுகிறார். அந்த பெண்மணி திரும்பி பார்க்கல, பின்னால் நிற்கிறது ரசூலுல்லாஹ்னு தெரியல. பெண்மணி சொல்லிட்டாங்க, உங்களுக்கு என்னங்க தெரியும், எனக்கு வந்து சோதனை உங்களுக்கு வந்துச்சா, உங்களுக்கு வந்தாதானே தெரியும் வழி அப்படின்னு சொல்லிச்சு அந்த பெண்மணி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டாங்க. அந்த அழுகை முடிகிறது, சஞ்சலம் தீருகிறது. தான் பேசிய அந்த வார்த்தையின் கடினத்தை அந்த பெண்மணி உணர்கிறார்கள். பின்பு உணர்கிறார்கள், அன்றைக்கு நமக்கு அந்த செய்தியை சொன்னது நாயகம் என்று அறிவி தெரிந்தவுடன் நேராக நாயகத்துடைய இல்லத்திற்கு செல்லுகிறார்கள். அந்த பெண்மணி, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுக்காக என்னை மன்னித்து விடுங்கள், நான் அன்றைக்கு அந்த அளவுக்கு அந்த நிலையில் நான் இருந்தேன் என்று சொல்லுகிற பொழுது சொல்லிவிட்டு சொன்னார் அந்த பெண்மணி, யா ரசூலல்லாஹ், இதற்கப்புறம் நான் பொறுமையா இருக்கிறேன் யா ரசூலல்லாஹ்னு சொன்னாங்க. உன்ன சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், புகாரியிலே பதிவு செய்கிற ஹதீஸ், இன்னம ஸப்ரு இன்த ஸதகத்தில் உலா, பொறுமை என்பது நாம்
கஷ்டப்பட்டு புலம்பி விட்டு அல்லாஹ்வை ஏசிவிட்டு அத்தனையும் நடந்து முடிந்து விட்டதற்கு பின்னால் பொறுமை காப்பதல்ல பொறுமை. இன்னம ஸப்ரு இன்த ஸதமத்தில் உலா, பொறுமை என்பது முதல் தாக்குதலிலேயே பொறுமையை மேற்கொள்வதுதான் பொறுமை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். இந்த ஹதீஸிற்கு ஹஜ்ரத் சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் விளக்கம் தருவார்கள். ஆடு மாடு ஒட்டகம் கழுதைகள் தன்னுடைய பிள்ளை இறக்குகிறது, குட்டி மௌத்தாயிருச்சுண்டா அதுக்கு சமநிலை கிடைக்காது, அங்கெங்கும் இங்கும் ஓடுவதுமாக அதுக்கு ஒரு பரவசமான நிலையை நாம் பார்க்க முடியும். ஆனால் ஒரு 10 நாள் 15 நாளுக்கு அப்புறம் அது பழகிடும். அப்படி அப்ப அழுகதி எல்லாம் கேட்டார்கள், ஆடு மாடு கழுதையை விட கேவலமானதா உங்களுடைய பொறுமை? அதுவும் புலம்பி விட்டுதான் பொறுமையை கையாளுகிறது. நீங்களும் அவ்வாறு புலம்பி விட்டு பொறுமையை கையாளுவதல்ல பொறுமை. உமக்கு சோதனை வருகிற பொழுது, சோதனை வந்தவுடனே இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று நீங்கள் சொல்லுங்கள். அல்லாஹும்ம அஜுர்னி, யா அல்லாஹ் எனக்கு இந்த முசீபத்திலிருந்து எனக்கு பலனை தருவாயாக. அல்லாஹும்ம அஜுர்னி ஃபீ முசீபத்தி வ அஹ்லிஃப்னி கைரம் மின்ஹா, இதைவிட சிறந்ததை எனக்கு நீ ஏற்படுத்தி தருவாய் என்று அல்லாஹ்விடத்திலே நீங்கள் துஆ செய்து அந்த பொறுமையை நீங்கள் கையாள வேண்டும் என்று அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுவார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு இடத்திலே சொன்னார்கள், அஸ்ஸப்ரு நிஸ்ஃபுல் ஈமான், பொறுமை என்பது இறை நம்பிக்கையிலே ஈமானின் ஒரு பகுதியாகும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். இதே போன்றால் உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது நமக்கு சோதனைகளை அல்லாஹ் தஆலா தருவான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் யாருக்கு சோதனை தருகிறான்? இதா ஹப்ப கௌமன், அல்லாஹ் ஒரு கூட்டத்தினரை, ஒரு நபரை அல்லாஹ் விரும்புகிறான் என்று சொன்னால், அவரோடு அல்லாஹ் பிரியப்படுகிறான் என்று சொன்னால், இபத்திலாகும் அவரை அல்லாஹ் சோதிப்பான். அவரை அல்லாஹ் சோதிக்கிறான். அவர்களுக்கு அல்லாஹ் சஞ்சலங்களையும் துக்கங்களையும் கஷ்டங்களையும் அல்லாஹ் வழங்குவான். அந்த சோதனையிலே அவர் ஃபமன் ரதிய, யார் அவர் பொறுத்துக் கொண்டாரோ, ஃபலஹு ரிதா, அவருக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும். வமன் சகித ஃபலஹு சுஹ்த், யார் அல்லாஹ்வை ஏசினாரோ, அல்லாஹ் மீது கோபப்பட்டாரோ, அவருக்கு அல்லாஹ் மீது உண்டான கோபம் ஏற்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார். பொறுமை என்பது இன்றைக்கு சண்டை நடந்தா மட்டும்தான் பொறுமை அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு வட்டாரத்துக்குள்ள சுருக்கிவிடப்பட்ட ஒரு பொருளாகிவிட்டது. ஆனால் பொறுமை என்பது வாழ்க்கையிலே அத்துணை தருணங்களையும், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற அத்துணை தருணங்களையும் நாம் நம்முடைய தாழ்ந்தவர்களிடத்திலே பழகுகிறோம், நம்முடைய சகோதர சகோதரர்களிடத்திலே பழகுகிறோம், நம்முடைய அண்டை வீட்டாரிடத்திலே, நம் ஊர்வாசிகளிடத்திலே, யாரிடத்திலே நாம் பழகிற பொழுதும் அங்கே நாம் பொறுமையை மேற்கொள்ள வேண்டும். பொறுமையை மேற்கொள்ள பொழுது அதற்கான மிகப்பெரிய கூலியை நாம் பார்க்க முடியும் என்பது குர்ஆன் வசனங்கள் மேலே சொன்ன அத்துணை வசனங்களிலிருந்தும் நாம் விளங்க முடியும். அல்லாஹ் பொறுமையை பற்றி மிகவும் பெருமளவிலே குர்ஆனிலே பேசுகிறார். சுவர்க்கவாசிகள் சுவர்க்கத்திலே செல்லுகிற பொழுது அல்லாஹ் சோறு வார்த்தையை பார்த்து பேசுகிற வார்த்தை பொறுமையாக நீங்கள் இருந்தீர்கள். அல்லாஹ் சொல்லுவான் குர்ஆனிலே ஒரு இடத்திலே இப்படி வருகிறது. அல்லாஹ் சொல்லுவான், உதுகுலுல் ஜன்னத பிமா ஸபர்தும், நீங்கள் சுவனத்திற்குள்ளே நுழையுங்கள். பிமா ஸபர்தும், நீங்கள் உலகத்திலே உங்களுக்கு ஏற்பட்ட சோதனைகளுக்காக நீங்கள் பொறுமை காத்தீர்கள் அல்லவா, அதற்காக வேண்டி நீங்கள் சுவனத்திலே நுழையுங்கள் என்று அல்லாஹ் சுவர்க்கவாசிகளை பார்த்து சொல்லுவான். இது போன்று பல சான்றுகள் நமக்கு குர்ஆனிலே பார்க்க முடியும். ஏறத்தாழ 70க்கும் மேற்பட்ட இடங்களிலே வசனங்களிலே அல்லாஹ் குர்ஆனிலே பொறுமையை பற்றி பேசுகிறார். ஹஜ்ரத் உர்வத் இப்னு சுபைர் என்று நினைக்கிறேன், அந்த சஹாபிக்கு ஒரு கால் ஒன்று போச்சு, ஒரு கால் ஒன்று வெட்டி எடுத்துட்டாங்க. அவர் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறார். காரணம், ஒரு மனிதனுக்கு 2 கால் 2 கை இருக்கு. அல்லாஹ் எனக்கு 2 கால் 2 கை எடுக்கல, 2 கால் எடுத்து 2 கை மிச்சம் வைக்கல, 2 கை எடுத்து 2 கால் மிச்சம் வைக்கல, ஒரே ஒரு கால் போயிருக்கு, இன்னும் 3 இருக்கு. இதை கொண்டு அல்லாஹ்வை நான் பொருத்தப்படுகிறேன் என்று சொன்னார் உர்வத் இப்னு சுபைர். இது போன்று சோதனைகள் ஏற்படுகிற அந்த முதல் நேரத்திலே நாம் அல்லாஹ்வை பொருத்தப்பட வேண்டும். அப்பொழுது அல்லாஹ்வுடைய பொருத்தம் நமக்கு கிடைக்கும். இல்லை என்று சொன்னால் ஃபமன் சகித ஃபலஹு சுஹ்த் என்கிற அந்த ஹதீஸின் வரிகளுக்கு கீழே நாம் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளாகி விடுவோம். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூகத்திற்கு கற்றுத்தந்திருக்கிற அந்த துஆவை நாம் மனனம் செய்து கொள்ள வேண்டும். பொறுமை, ஒரு மனிதனுக்கு சோதனை ஏற்படுகிற பொழுது அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். அல்லாஹும்ம அஜுர்னி ஃபீ முஸீபத்தி வ அக்லிஃப்னி கைரம் மின்ஹா என்கிற துஆவை நாம் ஓத வேண்டும். சோதனைகள் என்பது புரிதல்ல.
ஒரு மனிதன் உலகத்திலே வாழுகிற பொழுது அவர் பிறந்தது முதல் இறக்கிற வரைக்கும் ஆரோக்கியமாக இருந்து விட்டார், இன்பமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக உலகத்திலே வாழுகிறார் என்று யாரும் சொல்லிவிட முடியாது. அதே போன்ற ஒரு மனிதன் உலகத்திலே நான் பிறந்தது முதல் இன்றைக்கு வரைக்கும் சஞ்சலங்களிலே, சங்கடங்களிலே, சிரமங்களிலே ஓண்டு கொண்டிருக்கிறேன் என்றும் சொல்லிவிட முடியாது. பொறுமையும் அந்த நேரங்களிலே பொறுமையை நாம் கடைபிடிக்க வேண்டும். இதே போன்று சஞ்சலமும் துக்கமும் இன்பமும் துன்பமும் மனிதனுக்கு வாழ்க்கையிலே மாறி மாறி வரக்கூடிய ஒரு விஷயம். அந்த நேரத்திலே மனிதன் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நோக்கமாக கொண்டு அல்லாஹ்வை பொருந்திக் கொள்ள வேண்டும். அப்பொழுது அல்லாஹ்வும் அந்த மனிதனை பொருந்திக் கொள்வான். அப்பொழுது அல்லாஹ்வுடைய கோபத்தை விட்டு நாம் தப்பித்து நாம் நம்முடைய சுவனத்திற்கான வழியை நாம் ஏற்படுத்த முடியும். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் நம்முடைய சம்பவம் பிரபலமான சம்பவம். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பனி இஸ்ராயேலுக்கு மத்தியில் பயான் செஞ்சுட்டு இருந்தார், பேசிட்டு இருந்தார் ஹஜ்ரத் மூசா. உடனே கூட்டத்தில் ஒரு ஆள் கேட்டாரு, இந்த உலகத்தில் மிகப்பெரிய அறிஞர் யாருன்னு கேட்டார். உடனே மூசா சட்டுன்னு சொன்னாரு, நான் தான் சொல்றேன். ஏன்னா அவர் தான் அந்த காலத்துல நபி. மூசா சொன்னாரு, நான் தான் சொல்றேன். உடனே மூசாவுக்கு வரி வருகிறது. அல்லாஹ் சொன்னான், நீங்க இல்ல அறிஞர், உங்களை விட ஒரு அறிஞர் இருக்கிறார் என்று அல்லாஹ் மூசாவிற்கு சொல்லுகிறான். மூசாவிற்கு ஆசிரியம் என்ன செய்வது என்று தெரியவில்லை. மூசா அல்லாஹ்விடத்திலே கேட்டார், அந்த மனிதரை நான் சந்திக்க வேண்டும், என்ன செய்வது? அல்லாஹ் சொன்னான், இந்த இடத்திற்கு செல்லுங்கள், ஒரு மீனை உங்களுடைய உணவு சாமானமாக எடுத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் கடலோரமாக நடந்து சென்று கொண்டிருங்கள், அந்த மீன் உங்களை விட்டும் எப்பொழுது தவறி சென்று விடுகிறதோ அந்த இடத்தில் அந்த மனிதர் இருப்பார், அவரை சென்று சந்தியுங்கள் என்று அல்லாஹ் மூசாவிடத்திலே சொல்லுகிறார். உடனே அதே போன்று மூசாவும் அவருடைய பணியாளர் யூஷா இப்னு நூன் என்கிற அந்த நபரும் ஒரு வாலிபர், இந்த இரண்டு பேர்களும் ஒரு கடலோரமாக கடற்கரையில் நடந்து செல்லுகிறார்கள். சென்று கொண்டே இருக்கிறார்கள். இப்பொழுது ஒரு களைப்பு ஏற்படுகிறது. ஒரு பாறையிலே இருவரும் சாய்ந்து சற்று உறங்குகிறார்கள். உறங்குகிற இந்த நேரத்தில் இந்த இடைவெளியில் அந்த மீன் தவறி சென்று விட்டது. இவர்கள் உறக்கத்திலிருந்து எழுகிறார்கள். எழுந்துவிட்டு மீனை பார்க்கவில்லை, நேராக நடக்க ஆரம்பித்து விட்டார்கள். வெகு தூரத்திலே சென்று விட்டார்கள். செய்த மூசா இவர்கள் சொன்னார்கள், எனப்பா எனக்கு பசிக்குது, அந்த மீன் எடுத்து சாப்பிடுவோம். அப்பதான் டிஃபன் திறந்து பார்க்கறாங்க, உள்ள மீன் இல்லை. கேட்டார் மூசா, எங்க போச்சு? அப்ப அவர் சொன்னாரு, ஒருவேளை நம்ம அங்க உட்கார்ந்து தூங்கிட்டு இருந்தோமே, அப்ப தவறி இருக்க வாய்ப்பு இருக்கு. சரி, ரெண்டு பேரும் தான் நடந்து வந்த அந்த காலடி சுவற்றை நோக்கி அவர்கள் ரிட்டன் மோடி வாபஸ் போனாங்க. நேரம் போயிட்டே இருந்து பார்த்தா அங்கே அந்த பாறை இருக்கிறது. அந்த பாறைக்கு மத்தியிலே, அந்த பாறைக்கு மேலாக ஒரு மனிதர் போர்வையை போர்த்தி கொண்டு அமர்ந்து கொண்டிருக்கிறார். ஹஜ்ரத் மூசா ஸலாம் அலைக்கும், அவர் வலைக்கும் ஸலாம், வாங்க மூசான்றார். இதுவரைக்கும் பார்த்தது இல்லை, ஒன்றும் இல்லை, வாங்க மூசா அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. அப்புறம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நான் உங்க கூட இருந்துக்கிறேன்னு சொன்னாங்க. அப்ப அவர் சொன்னாரு, இல்ல நீங்க என் கூட இருக்கிறதுக்கு உங்களுக்கு பொறுமை மிக அவசியம், பொறுமை ரொம்ப அவசியம், அந்த பொறுமை உங்கள்ட்ட இடத்துல இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன், வேண்டாம். அப்போ இல்ல நான் பொறுமையா இருப்பேன். சரி, ரெண்டு பேரும் ஒரு கப்பல்ல ஏறினாங்க. அந்த கப்பல்ல ஏறி போய்கிட்டே இருந்தாங்க. இப்ப ரெண்டு பேர்த்துக்கு காசு இல்லை. அந்த கப்பல் ஓட்டுநர்களும் அந்த ஊர் மக்களும் அந்த கப்பலிலே வந்தவர்களும் ஹஜ்ரத் கிதர் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு அறிமுகமானவர்கள் என்பதால் இவர்களை இலவசமாக ஏற்றுக்கொள்கிறார்கள். இவர்கள் இலவசமாக கப்பலிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கப்பல் போயிட்டே இருந்துச்சு. ஹஜ்ரத் என்ன பண்ணாரு, கிதர் அலைஹிஸ்ஸலாம் அந்த கப்பலில் இருக்கிற ஒரு படகையை உடைச்சு எடுத்தார். ஹஜ்ரத் மூசாவுக்கு, ஏங்க காசு கொடுக்காம கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறாங்க கடல், நீங்க பாட்டுக்கு இந்த படகையை உடைச்சு போட்டீங்கன்னா வழியில் இறக்கி விட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இப்பதான் சொன்ன நானு, என் கூட வர்றதுக்கு பொறுமையாக இருக்கணும், அமைதியாக வாண்டாம். சரிடா, அமைதியா வந்து கொண்டே இருந்தாங்க. இப்ப ரெண்டு பேரும் ஒரு ஊர்ல போய் இறங்கினாங்க. அந்த ஊரிலே சிறுவர்கள் விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு மைதானத்திலே ஒரு சின்ன பையனை பிடிச்சார் ஹஜ்ரத் கிதர் அலைஹிஸ்ஸலாம். அவருடைய உடல் வலிமைக்கு அந்த சின்ன பையனுடைய தலையை பிடிச்சி அப்படி திருக்கி இப்படி எடுத்துட்டார், மௌத்து. ஹஜ்ரத் மூசாவுக்கு சரியான கோபம். பாவம் அறியாத ஒரு பச்சிளம் குழந்தையை நீங்கள் அநியாயமாக கொலை செய்திருக்கிறீர்கள் என்று சொன்ன உடனே கிதர் சொன்னாரு, இதுக்கு மேல உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, நீ வேற வழியை பாரு, நான் வேற வழியை பார்க்கிறேன். இல்ல 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 இல்ல, நான் இதுக்கப்புறம் பொறுமையா இருப்பேன். சரின்னு போனாங்க. இது மிக நீண்ட வரலாறு, சுருக்கமாக சொல்லுகிறேன். அடுத்து அந்த ஊர் மக்களிடத்தில் இவர் ரெண்டு பேருக்கும் சரியான பசி, உணவு கேட்கிறார்கள். அந்த ஊர் மக்கள் அவர்களுக்கு அவர்களுக்கு உணவு தர மறுக்கிறார்கள்.
உணவு மறுத்த அந்த ஊர்வாசிகள் பின்பு இந்த 2 பேரும் அந்த ஊரில் நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். செல்லுகிற பொழுது அந்த ஊரில் ஒரு சுவர் ஒன்று உடைந்து சரிந்த நிலையில் இருக்கிறது. அதை ஹஜ்ரத் இஸ்லாம் என்பவர்கள் சரி செய்கிறார்கள். சரி செய்து விட்டதுக்கு அப்புறம் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாரு, ஏங்க சரி செஞ்சீங்க, அதுக்கு ஏதாவது காசு தான் வாங்கியிருக்கலாம்ல அந்த வீட்டுக்காரர்கள்ட்ட அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இது மிக நீண்ட வரலாறு. இந்த 3 சம்பவம் நடந்துச்சு. ஹஜ்ரத் ஹிஜ்ர் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டாங்க, ஹாதா ஃபிராக்கு பைனி வ பைனி, இதுக்கப்புறம் நீ கூட வர வேண்டாம், இது உனக்கு எனக்கு மத்தியில் உள்ள பிரிவினை அப்படின்னு சொல்லி ஹிஜ்ர் அலைஹிஸ்ஸலாம் அந்த பயணத்தை முடிக்கிறாங்க. இந்த சம்பவத்தை சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்றைக்கு மூசா மட்டும் பொறுமையாக இருந்திருந்தால் இதைவிட மிகவும் பல இல்முகள் நமக்கு ஹிஜ்ர் அலைஹிஸ்ஸலாமுடைய வாயிலாக நமக்கு கிடைத்திருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அதே போன்று வாழ்க்கையினுடைய அத்துணை தருணங்களிலேயும் அத்துணை சோதனைகளையும் சாதனைகளாக மாற்றுவதாக தான் இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்க்கையிலே ஏற்படுகிற இழப்பிற்கும் பொறுமை வேண்டும், நம் குடும்பத்திலே ஏற்படுகின்ற இறப்பிற்கும் பொறுமை வேண்டும். அதே போன்று பொறுமையை நம்முடைய தத்துவமாக நாம் எடுத்துக்கொண்டு இந்த வாழ்க்கையை கழித்தோம் என்று சொன்னால் உதுகுல் ஜன்னத பிமா ஸபர்தும் என்ற அந்த அல்லாஹ்வுடைய சுபசோபனத்தோடு சுவர்க்கத்திலே நுழையக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் நம் அத்துணை பேரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று துஆ செய்து எனது உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.